எங்க அம்மாலாம் எங்க மைனி கையால அடி வாங்க கழியாதம்மா. ஏ அம்மா, என்ன அடி அடிச்சு துவைச்சு போட்டாங்களா? வீட்டுக்குள்ள வந்துறாதீங்க, பேத்துறோம் மதுருங்க. முகை கேட்டல உன் மருமகன் சொன்னத, வீட்டுக்குள்ள வந்துறப்படாத. அம்மா, எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை தேவையா? தேவதம்பி உனக்கு உள்ள சோத்த திருட்டு பேசாம இருக்குதுக்கு இல்ல. நல்ல நாடகம் நடிச்ச, அதுக்கு ரிசல்ட் இன்னும் தெரிஞ்சு போச்சுல உன் மருமக கிட்ட இருந்து. இங்க பாரு முகை, இனி ஒரு நேரம் உன் மருமக கிட்ட இந்த நடிப்பெல்லாம் போடாதான் சொல்லிவிட்டேன். ஆமா, நீ போயிச்சேன்னு நினைச்சிக்க, அத உன் மருமக உண்மையாக்கிடுவா. ஏத்தாடி போதும்மா, உங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்குனதே எனக்கு போதும். ஆமா, எங்களுக்கு என்ன ஒன்ன போட்டு அடிக்கணும்னு என்ன ஆசையா? இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்ன அடிச்சதுனால நீ தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்க, உன் மருமக உன்னை தூக்கி போட்டு பந்தாடி இருப்பா இந்நேரம். பொண்ணு தாயி பரிமளா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. ஆமா, என்ன இருந்தாலும் நாம ஒரே தெருல ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகி இருக்கோம். உன் மருமக கிட்ட நீ ஒரு அடி வாங்கும்போது நாங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்க முடியுமா? அதான் கூட ரெண்டு அடிய போடுற மாதிரி உன் மருமக கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும். ரொம்ப நன்றி பரிமளா, என்ன எப்படியோ காப்பாத்திட்டிய. ஏமா, கொஞ்சம் இங்கே இரு, இப்ப வாரேன்னா. எடி எங்க போற? இருமா, இப்ப வாரேன். இங்க பாரு முகை, நம்ம முன்னாடி நம்ம மாமியார்ட்ட காட்டுன வேலையெல்லாம் இப்போதைக்கு நம்ம மருமக கிட்ட எல்லாம் காட்ட முடியாது. ஆமா முகை, இப்ப உள்ள மருமகமாரெல்லாம் என்ன உசாரா இருக்காவோ தெரியுமா? அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் சொல்லதை கேட்டுக்க, கொஞ்சம் உசாரா இருந்துக்க. உன் நடிப்பை எல்லாம் உன் மாமியார் கிட்ட முன்னாடியே நீ காட்டிட்டே இல்ல, இப்ப அந்த நடிப்பை எல்லாம் உன் மருமக கிட்ட காட்டாத. வேலை வேலைக்கு சோத்த பொங்கி தாராளா, நல்லா தின்னுபிட்டு ரெஸ்ட் எடு. சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்காத என்ன? சரி பரிமளா, என்னையும் பொண்ணு தையும் பார்த்து கத்துக்க. ஆமா பொண்ணு தாயி, நாங்க இப்ப என்ன எங்க மருமக கிட்ட சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஒண்ணும் கிடையாது, உள்ள சோத்த தின்னுக்கிட்டு நாங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, இன்னும் ஒரு 10 வருஷ காலத்துக்கு கூட இருக்கலாம். இல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன், என் புத்திய தான் காட்டுவேன், என் மருமக கூட நான் சண்டையை போடுவேன், என் மவனுக்கும் மருமகளுக்கும் சண்டையை இழுத்து விடுவேன். நீ இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் மருமவ உண்மையான உயிரோட உள்ள பள்ளியவே சோத்துல கலக்கி உனக்கு தெரியாமலே தந்து விடுவா, பாத்துக்க. அப்புறம் அதை தின்னுபிட்டு வாயில நுரத்தள்ளி போய் கிடப்ப. அந்த ஆள சங்குதிர வேண்டியதா. இல்ல பொண்ணு தாயி, இன்னும் 10 வருஷம் இல்ல 15 வருஷமாவது இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். இன்னும் வாய்க்கு ருசியா என்னமெல்லாம் திங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா நாங்க சொல்லதை கேட்டு நடந்துக்க. எம்மா, எடி எங்கடி ஓடுன? அம்மா, கையில எடுத்துக்க கேலண்டர் எடுத்துட்டு வந்திருக்க. எம்மா, மூக்கை பாட்டி சாப்பாட்டுல பல்லி கிடந்துச்சுலாமா, அதான் பல்லி விழுந்த பலன் என்னன்னு பார்க்கலாம்னு தான் கேலண்டரை எடுத்துட்டு வந்திருக்கேன். அட கூறு கட்டவள, இத கேலண்டர்ல பார்த்து தான் தெரியணுமா? இவ்வளவு நேரம் தான் நேர்ல பாத்தியா என்ன பலன்னு? தம்மு தும்முன்னு எங்க ரெண்டு பேர்கிட்ட அடி மிதியும் வாங்குனால, அதான் பலனை நேர்லயே பாத்தேல மக்கா. ஒரு ரப்பர் பல்லியால என்ன அடியும் மிதியும் வாங்குனே. அட ஆமா, போடிங்க கேலண்டர் கொண்டு வீட்ல வச்சிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வந்துட்டா அப்படியே பல்லி விழுந்த பலனை பாக்கிறதுக்கு. இம்மா ஏமா என்ன பண்ணி இப்படி யாசிக்கிட்டு இருக்கா? பின்னாடி கூறுகட்டத்தனமா நடந்தா யாசதான் செய்வேன். என்ன முகை சாஞ்சி உட்கார்ந்துட்ட? நீங்க கொடுத்த அடியும் மிதியும் வாங்கிக்கிட்டு என் குறுக்கு நிமிந்து உட்கார கழிதா என்னால? அதான் இப்படி சாஞ்சி உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவதா? நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். ஏமா, நம்ம ஊர்லயும் இல்லன்னா நம்ம தெருவுலயும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு நடந்துச்சுன்னா அத முதல்ல போய் பார்க்க போறது மைனிகாரி தானம்மா? ஆமா, அவதான் பார்த்துட்டு வந்தே நம்ம கிட்ட சொல்லுவா. இப்ப இங்க இவ்வளவு அடித்தடி நடந்திருக்கு, மைனிகாரி வீட்டை விட்டு வெளியே வந்தாவளான்னு பாத்தியாமா? ஏடி, அவதான் கை கால் மேல் வலிக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு படுத்துருக்காளடி, அப்புறம் எப்படி வருவா? போமா, எந்த நேரம் பார்த்தாலும் மைனிகாரிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீ கூறுகட்டத்தனமா நடந்துக்கிடாம நல்லா புத்திசாலித்தனமா நடந்துக்க. நான் சொன்ன நீ நம்பவே மாட்ட. அப்பதான் கீழே விழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாவோன்னு சொன்னோம்ல, இப்பமும் காய்ச்சல் வந்த மாதிரி தான் மைனிகாரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வா, நான் நேர்ல உன்னை கூட்டிட்டு போய் காட்டுவேன் மைனிகாரியோட ஆட்டத்தை. சோள பொரியா கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட ரெடிதா. என்ன டேஸ்டா இருக்கு ஐஸ்கிரீம். பாத்தியாமா, உன் மருமவ நல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கா. ஆமாடி, நல்ல அளவோட டான்ஸ் ஆடுனா பத்தியா? போமாங்க, மருமவ ஆட்டம் போட்டு கிடக்கா, அத பார்த்து ரசிச்சிட்டு இருந்தியாகு நீ. நம்ம கிட்ட என்னமா சொன்னா? கை கால் வலிக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொன்னா. காய்ச்சல்ல கிடக்கப்பட்டவ இப்படி ஐஸ்கிரீமா தின்னுகிட்டு இருப்பா. ஆமா, என்னமா ஆமா ரோமான் இருக்க? உன் மருமக கிட்ட போய் கேளு. நல்ல நடிப்பு நடிச்ச இவ்வளவு நேரம் காய்ச்சல்னு சொல்லிக்கிட்டு இப்ப என்ன ஐஸ்கிரீமா தின்னுகிட்டு இருக்கன்னு போய் கேளுமா. டேஸ்டான கோன் ஐஸ்கிரீம். மருமகளா? ஆஹா, அம்மையும் அவளும் பங்கு கேட்க வந்துட்டாவள. என்ன மைனி, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஒன்ன விடவா மேனகா? என்ன மருமகளா, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குன்னு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தா, இப்போ என்னடா கையில ஐஸ்கிரீம் வச்சு தின்னுகிட்டு இருக்கா?
ஐயையோ, எங்க மாமியார்கிட்டயும் என் சம்மந்திக்காரிகிட்டயும் ஒவ்வொரு நேரமா போய் சொல்லிக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தா ஒவ்வொரு நேரமும் நம்ம மாட்டிக்கிடுதமே. எப்பவும் சமாளிக்க மாதிரி இப்பவும் சமாளிப்போம். நல்ல கையையும் காலையும் ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப உட்கார்ந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கா. ஆமாத்தே, கை காலெல்லாம் ஒரே வலி. சரி, யார் எனக்கு கை காலெல்லாம் அமுக்கி விடுவா? வயசான உங்ககிட்ட சொல்ல முடியுமா? இல்லைன்னா என் சம்மந்திக்காரி கிட்ட தான் சொல்ல முடியுமா கை காலை அமுக்கி விடுன்னு? அதான் நானே கையையும் காலையும் ஆட்டி என் கை கால் வலி எல்லாத்தையும் சரியாக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் காய்ச்சல் அடிக்க மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப கொதிச்சுட்டு கிடந்ததே. உங்களையும் மேனகாவையும் கூட்டந்தே, உங்க 2 பேருக்கும் காதே கேட்கல. அதான் சூடு ரொம்ப கொதிச்சு போய் கிடந்துச்சா, அதை கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு தான் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்லதே. ஐஸ்கிரீமை ஃபுல்லா தின்னு முடிச்சிட்டோம்னா உடம்பு சரியாயிரும். வயசான காலத்துல உங்களை போட்டு நான் கஷ்டப்படுத்த கூடாதுலாத்தே. பாத்தியாடி என் மருமவள எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு எனக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, புண்ணாக்கு மருமவா. அவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, நீ வேற நம்பிட்டு கிடக்க. பேசாம இருட்டி. காய்ச்சலோட கை கால் வலியோட கிடக்கப்பட்டவா நம்ம கிட்ட ஒரு கப் காப்பியை சூடா வாங்கி குடிக்கலாம்னு தான் நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருப்பா. நம்ம தான் அங்க வெளியே போயிட்டு மச்சாண்டைய பாக்கிறதுக்கு. பாவம், ஒத்தையில இருந்து அவ கஷ்டத்தை அவளே சரி பண்ணிக்கிட்டா. இங்க பாருடி, வந்த இடத்துல என் மருமவளை போட்டு சும்மா குத்தம் குறை சொல்றதெல்லாம் நிப்பாட்டிக்க. உன் வேலையை மட்டும் பாரு. நீ எல்லாம் சொல்லதாம செய்வ, ஏன்னா நீ முன்ன மாதிரி இல்ல. இப்ப மருமவளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இல்ல, அதனால இப்படி எல்லாம் பேசதான் செய்வ. அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற? இடி, அவ பாட்டுக்கு நடிச்சா நடிச்சுக்கிட்டு போற. இப்ப அத போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு சோத்துல எனக்கு பள்ளியை போட்டு தந்துருவாட்டி. நீ உங்க மாமியா வீட்டுக்கு போயிருவ, இங்க கிடந்து அவஸ்தைப்படாத நாள்ல. போ, போய் உன் வேலையை மட்டும் பாரு. ஜெயில கம்பிய 1 2 3 4ன்னு எண்ணி எண்ணி எங்க அம்மாவுக்கு எண்ணமே மாறி போயிட்டு. இடி, உங்க மாமியா வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு போன்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுறேன்னு சொன்னலடி, என்னன்னு சொல்ல? ஆமா, எங்க அத சொல்ல விட்டிய? வந்த உடனே கையில கரண்டியும் பானையும் தந்து சோத்த பங்கு குழம்பு வை கூட்டு வையெல்லாம் சொல்லிட்டிய. சரி வா, அப்ப கேக்கல இப்ப கேக்க. என்ன விஷயம்னு சொல்லிடி. இடி, என்ன விஷயம்னு சொல்லு. அதான் வான்னு சொல்லுதம்லாமா. என்னது முக்கியமான விஷயமா? என்ன விஷயமா இருக்கும்? ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டி டேஸ்டி. இது என்ன விஷயம்னு சொல்லு மக்கா. எம்மா, எங்க மாமியார் என்ன வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டாவோ. என்னடி சொல்லுற? உங்க மாமியார் உன்னை வீட்டை விட்டு வெளிய போக சொல்லிட்டாவளா? ஆமாம்மா. மாமியார் வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டாவளா? ஆனா என் சம்மந்திக்காரி அதை சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சொல்லுதா. இடி மக்கா, நான் உன்னையும் மருமகனையும் நம்ம வீட்டுக்கு மறுவெடுக்கலாம் வர சொன்னேன். ஆனா நீ என்னடான்னா மாமியார் வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டாவன்னு சொல்லுதா. பொட்டி படுக்க ஒண்ணுமே கையில தூக்கிட்டு வராம வெறும் கையை வீசிட்டாடி வந்தா. அட ஆமா, வெறும் கையோடல என் சம்மந்திக்காரி வந்திருக்கா. எம்மா, எதுக்குமா இப்ப இவ்வளவு கவலையோட கேட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னடி, மாமியாரி உன்னை வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டான்னு சொல்லுதா. கவலைப்படாம என்ன செய்ய? எம்மா, இதுல கவலைப்படுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. ஆமா, இவ என்னத்துக்கு கவலைப்படுவா? மாமியாக்காரி அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான்னா இங்க அம்மா வீட்டுக்கு தானே வருவா. நீ சொல்றது கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. மாமியார் வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டாவோன்னு சொல்லுதா. வந்த உடனே என்கிட்ட சொல்லிருந்தேன்னா அண்ணனை கூட்டிட்டு போய் உன் மாமியாரியை உண்டு இல்லன்னு பண்ணிருக்கலாம்லடி. எம்மா, அதெல்லாம் தேவையே இல்ல. நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு. என்னடி சொல்லுதா? எம்மா, எங்க மாமியார் என்ன வீட்டை விட்டு வெளிய போன்னு சொன்னாவல்ல, அது எதுக்கு தெரியுமா? எதுக்குடி? என்னையும் என் மாப்பிள்ளையும் தனி குடித்தனம் போக சொல்லிட்டாவோ. என்னது தனி குடித்தனமா? என்னது தனி குடித்தனமா? ஆமாம்மா, நானும் என் மாப்பிள்ளையும் நம்ம நினைச்ச மாதிரி தனி குடித்தனம் தான் போக போறோம். அப்படியா மக்கா? ஆமாம்மா, உன் மகளுக்கு எவ்வளவு திறமை பாத்தியா? எங்க மாமியார் வாயாலேயே நீங்க தனி குடித்தனம் போங்கன்னு சொல்ல வச்சுட்டேன் பாத்தியாமா. நான் எங்க மாமனார் தலையில உலக்கைய வச்சு அடிச்சு மண்டைய உடைச்சிட்டேன் பாத்தியா. அத பார்த்து எங்க மாமியாரு பயந்துட்டாவோ. நம்ம ஏதாவது மருமோள சொன்னா அவ நம்ம மண்டையும் உடைச்சிட போறாளன்னு பயந்துகிட்டுதாம்மா எங்களை தனி குடித்தனம் போக சொல்லிட்டாவோ. பரவாயில்லையே. அதாம்மா, தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மை உண்டுன்னு சொல்லுவாவல்ல, அதான் இது. நானும் எவ்வளவு நாளா தனி குடித்தனம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க மாமியாரி தானே என் மாப்பிள்ளைய நான் விட மாட்டேன், எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகன்னு சொல்லிட்டு இருந்தாவோ. இப்ப அவங்க வாயாலேயே எங்களை தனி குடித்தனம் போங்கன்னு சொல்ல வச்சுட்டேன் பாத்தியம்மா. என் மவ புத்திசாலி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மக்கா? எங்க மாமியார் சரியான ஆளுதான். இது நான் என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்தன போறேன்னு சொல்லியிருந்தா மருமவ குடும்பக்காரி பொல்லாத்தவா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாவோ. இப்போ மவா தனி கொடுத்தன போறாள்ல, அதனாலதான் மவா புத்திசாலி ரொம்ப அறிவாளின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காவோ. தனி குடித்தனம் போறோம்லம்மா, அதான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதான் நம்ம வீட்ல ஏன் பொருள் எல்லாம் கிடக்கலடி, அதெல்லாம் எடுத்துட்டு போ. அப்ப பழைய பொருளுக்கு எல்லாம் பேரு சம்பளம் வாங்கத விட்டுட்டு என் சம்மந்திகாரி தலையில அவ்வளத்தையும் கட்டிட வேண்டியதான். பழைய ஈஎம்பி தலை எல்லாம் பார்சல். மீனு செல்லம், மைனி
நீங்க தனி கொடுத்தனம் போறலாம வாழ்த்துக்கள். இந்தா எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போ. இது எல்லாம் உங்க அம்மாவோட பாத்திரம் தான். மைனி என்ன இது எல்லா அழுக்கு பாத்திரமா இருக்கு? ஆமா, எல்லாம் நீ சமையல் பண்ணனதுதான். இது எல்லாத்தையும் கழுவி பொறுக்கி எடுத்துட்டு போ. என்ன சிம்மா பாத்தியாமா மைனிக்கு குசும்ப அழுக்கு பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கழுவி எடுத்துட்டு போன்னு சொல்லுதாவோ? மைனி சம்மந்தி கிட்ட தான விளையாட முடியும், குசுமையை காட்ட முடியும். என்னம்மா இப்படி சொல்லுதா? ஆமாடி, வா மைனி கறி வாங்கிட்ட தான விளையாட முடியும். அப்படி போட அருவாள. ஏம்மா அதுக்குன்னு இப்படி அழுக்கு பாத்திரத்தை என் முகத்துக்கு நேரா நீட்டிக்கிட்டு நிக்காவோ? இது சும்மா இருட்டி, பாவம் என் மருமவளே உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. ஏம்மா இவ்வளவு நேரம் ஒரு வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தவள பெருமையா பேசிட்டு இருக்க. நான் காலையில இருந்து இவ்வளவு நேரமா அடுப்படியில வேலை செஞ்சு இப்பதான் வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன நீ பெருமையாவே பேச மாட்டேக்கா? இது நம்ம வீடு, பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு மேனகா, உன்ன கிண்டல் தான் பண்ணினேன். இவ்வளவு நேரமா நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கல்ல, சரி நம்ம இந்த பாத்திரத்தையாவது கொஞ்சம் கழுவலாம்னு தான் எடுத்துட்டு வந்த மத்துக்க. உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. பாத்தியாடி உன் மைனிகாரியா, நான் சொன்னது சரியா தானே போச்சு? உடம்பு சரியில்லாதவா உனக்கு உதவி பண்ணணும்னு எப்படி நல்ல மனசோட வந்திருக்கான்னு பாத்தியாடி? ஏமா சும்மா இருமா, நல்ல நடிப்பை போட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லை கை காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுக்கிட்டு நல்ல உறக்கம் போட்டுட்டு வந்திருக்காவோ. அவங்கள பார்த்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எடி பேசாம இருட்டி, நீ பேசுறதுல காதல விழுந்துற போது. எவ்வளவு நல்ல மனசு தெரியுமாட்டி உன் மைனிகாரிக்கு. சரி நீ இவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கேல, ஒரு 5-6 பாத்திரத்தையாவது நம்ம கழுவுமேன்னு எடுத்துட்டு வந்திருக்கா. அவளை போய் நீ ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் வேலை செய்யறதுல உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் மருமவ நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாலும் அதுதான் உண்மை. தலைவலி தாங்க முடியல. பாத்தியாட்டி உன் மைனிகாரியே இப்பவும் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. மருமவளே அந்த பாத்திரத்தை எல்லாம் இப்ப கழுவாண்டா, நீ வேற தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. பரவாயில்ல தே, காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மேனகா தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு 5-6 பாத்திரத்தை மட்டும் நானாவது கழுவி கொடுக்கேன் தே, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. இங்க பாரு மருமவளே, உன் சம்மந்திகாரிக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நீ ஒண்ணு பாத்திரம் எல்லாம் கழுவாண்டா, அவளே எல்லாத்தையும் கழுவிடுவா. நீ அந்த ஒரு ஓரமா வை. எம்மா இது சும்மா இருட்டி, இப்படி சொன்னாட்டா உன் மைனிகாரிக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். நல்ல அபிப்பிராயம் வந்து என்னத்துக்கு? சூடா 2 கப் காப்பியை போட்டு தண்ணி கேப்பாவோ. காப்பின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. மணி 4 மணி ஆக போகுதுல. 4 மணி ஆச்சுன்னா டான்னு சுட சுட காப்பியை குடிச்சிடணும். அதுதானே நம்ம வழக்கம். நாம இப்படியே நின்றுகிட்டு இருந்தோம்னா காப்பியையும் நம்மள போட சொல்லிடுவோம். என்னாச்சு மருமவளே, தலையில கையை வச்சுட்டு நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்ட? ஒரே தலைவலி, மண்டை குத்தா இருக்குதே. சூட காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குதே. ஆமா மருமவளே, தலைவலிக்கு நல்ல சூடா ஒரு கப் காப்பியை குடிச்சாதான் நல்லா இருக்கும். இடி என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? போ போய் சூடா காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஏமா என்னமா இப்படி சொல்லுதா? மத்தியான சமையல் வேலை எல்லாத்தையும் நான் தான் தண்ணி ஏல நின்னு பாத்துர்க்கேன். இப்ப காப்பி என்னையே போட சொன்னா எப்படிமா? இடி உன் மைனிகாரிக்கு தலைவலிக்கலடி, எனக்கும் லேசா தலைவலிக்க மாதிரி இருக்கு பாத்துக்க. அதனால தானடி உன்னை காப்பி போட சொல்லுதேன். எம்மா இந்த நெட்ட கொக்கு நடிச்சிட்டு இருக்காமா? இடி எதுக்கும் ஒரு மரியாதை உண்டு. உன் மைனிகாரியை பார்த்து நெட்ட கொக்குன்னு சொல்லாதடி. நெட்ட கொக்குன்னு சொல்லாம பின்ன வேற எப்படி சொல்ல? 2 அறைய விட்டேன்னு வச்சுக்க, வாயில 32 பல்லு கலந்து விழுந்துரும். எம்மா பின்ன என்னடி அவ பின்னாடி உட்கார்ந்திருக்க, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்க. நீ சரியில்லம்மா, நீ சரியே இல்ல, ரொம்ப தான் மாறிட்ட. வர வர என் மேல உனக்கு பாசமே இல்ல. அப்படியே மருமகளுக்கு தான் எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆமாடி, நீ 2 நாள் வந்து இருப்ப, 3ஆவது நாள் ஓடி போயிருவ. அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கிட்டது அவதானடி. நீ இப்ப உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டதுனால தானடி நீங்க இப்ப தனி கொடுத்தனும் போறியோ. இப்ப நானும் அதே மாதிரி என் மருமக கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா வச்சுக்க, நாளை பின்ன பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு நானும் என் புருஷனும் தனி கொடுத்தனும் போறோம்னு அவ பாட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு மடக்கு தண்ணி எனக்கு யார்கிட்ட தருவா? இன்னைக்கு ஒரு நேரம் மத்தியானம் எனக்கு சோத்த பொங்கி தந்ததுக்கே இப்படி அப்படின்னு பேசிட்டு கிடக்கா. நாளைக்கு என் மருமக தனி கொடுத்தனும் போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என் மவளா நீ தான் என்ன பாக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்க, 2 நாள் சோத்த தருவ, அப்புறம் 3ஆவது நாள் நீ சொல்லி காட்ட மாட்டேடி. எப்பாடா, எங்க மாமியார் இன்னைக்குதான் 100ல ஒரு வார்த்தையே பேசியிருக்காவோ. அதனால வந்தியா 2 நாள் இருந்தியா போனியான்னு இரு. எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிடாதம்மா. எங்க அம்மா பேசுறத பார்த்தா மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருவோ, கடைசியில என்ன கழட்டி விட்டுருவோ போலுக்க. சரி இல்லையா மேனகா, நீ இப்ப தண்ணி கொடுத்தனும் போறீல்ல, வீட்டுக்கு தேவையான பொருள் உனக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம வீட்டுல உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. மருமகளா உண்மையாவா சொல்லுதா? ஆமதே, நம்ம மேனகா என் சம்மந்திக்கு நான் பண்ணாம பின்ன வேற யாரு பண்ணுவா? வீட்டுல உனக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்தியாட்டி உன் மைனிகாரியா உன் மேல எவ்வளவு பாசமும் அன்பும் அக்கறையுமா இருக்கா. நம்ம வீட்ல உனக்கு ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு, வாஷிங் மிஷின் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவேலடி. உனக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஏம்மா மைனி தான் அப்படி சொல்லுதா, வட நீயுமா அப்படி சொல்லுதா? எடி உன் மைனிகாரியா உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது நான் என்னதடி சொல்லணும்? ஏம்மா நான் ஒண்ணு சொல்லட்ட, நான் மெயினா இப்ப வீட்டு
எனக்கு என்ன கண்ட சந்தோஷமா இருக்குமா. பாத்தியாடி, அப்போ நீ நினைச்சதுல நடந்திருக்கு. உன் மைனிகரி வாயாலேயே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போன்னு சொல்லுதா பாத்தியா? ஆமாம்மா, நான் நினைச்சிட்டு வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும்னு நான் நினைச்சே பார்க்கலமா. நம்ம வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னா மைனிகரி சண்டைக்கு வருவாவோன்னு நினைச்சம்மா. இப்ப மைனியே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது வண்டியை கட்டிட மாட்டேன். இந்த சந்தோஷத்தோடயே போய் உன் மைனிகரி கேட்டலாட்டி காப்பி கொஞ்சம் சூடா போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் நீ காப்பி போட்டு தர மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ மனசு மாறினாலும் மாறிடுவாட்டி. சரிம்மா, உனக்கும் சேர்த்து நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடி, சீக்கிரமா போ. அம்மையும் அவளும் என்ன சந்தோஷமா இருக்காவோ. இருங்க இருங்க, நான் எந்த பிளானும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்க மாட்டோம்ல. மருமவள, உனக்கு என்ன தங்கமான மனசு. அவளுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டியே. ஆமத்தே, என் சம்மந்திக்காரிய சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமவள. நீ என் மேலையும் என் மவ மேலையும் என்ன பாசம் வச்சிருக்க. நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான் தே. மைனி, காபி சூடா இருக்கு, குடிங்க. எம்மா, நீயும் காப்பியே குடிமா. இடி, எங்க ரெண்டு பேருக்கும் காபி போட்டு கொண்டு வந்திருக்க. நீ காபி குடிக்கலையா? எம்மா, நான் கொஞ்சம் கழிச்சு காபி குடிச்சுக்கிடுதம்மா. நீங்க முதல்ல குடிங்க. அப்பாடா, வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டு. இங்குள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம புது வீட்ல செட் பண்ணிட வேண்டியதா. என்னடி எந்திரிச்சிட்டா, உட்காரு. எம்மா, நீங்க ரெண்டு பேரும் காப்பியை குடிங்க. அழுக்கு பாத்திரம் நிறைய கிடக்கலாமா, அது அவளுக்கு நான் கழுவிட்டு வரேன். இப்பவுமே கழுவி தொடச்சு வச்சாதானே சாக்குல கட்டி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிம்மாக்கா, பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரிம்மா. என் சம்மந்திக்காரி அழுக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு எப்படி ஓடுதா? போட்டி போ. மைனி, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தூக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேற யாரையாவது கூப்பிடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா, நான் என்ன தனியாவா தூக்கிட்டு வரேன்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தூக்கிட்டு வரோம். அப்படி தன்ன கொஞ்சம் முன்னாடிவா இறக்கி வச்சிடலாம். சரி மைனி. அவ்வளவுதான், ஃப்ரிட்ஜ வச்சாச்சுல. இனி அடுத்தது வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வருவோம் வா. சரி மைனி. மேனகா, வாஷிங் மிஷினை இங்கே வச்சிருவோம். சரி மைனி. மேனகா, மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேல? ஆமா மைனி, எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில போட்டு கட்டி வச்சிருக்கேன். வண்டி வந்தோடனே அதையும் எடுத்து வச்சிரலாம் பாத்தியாளா? சரி மேனகா, ஏதாவது பொருள் விட்டு போயிட்டுனா பாத்துக்க, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. மைனி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. ஆமா, அப்படி இருந்தா தானே வாங்கிட்ட காலத்தை கழிக்க முடியும். என்ன மைனி சொல்லுதியா? இல்ல அது இல்ல, இதெல்லாம் என்னோட கடமைன்னு சொல்ல வந்தேன் மேனகா. மைனி, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வண்டியை வர சொல்லிட்டே இல்ல? ஆமா மேனகா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துரும். மைனி, வண்டின்னு சொன்னியா? லாரி இல்லனா டெம்போ வரும்னு பார்த்தேன். இது என்ன மாட்டு வண்டி வந்திருக்கு? ஆமா மேனு சொல்லும், நீ தானே அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு மாட்டு வண்டியில போகணுமை. நீ மாட்டு வண்டியில போகிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னால, அதனாலதான் மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு வண்டி எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே எனக்கு போதும். மைனி, இருங்க, நான் போய் மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையும் சாக்குல போட்டு கட்டி வச்சிருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரி மேனு, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. ஐயா ஜாலி. மேனகா, சாக்க மெதுவா இறக்கி வை. சரி மைனி. மக்களே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஏமா, அப்பதான் பாத்திரம் எல்லாம் கழுவி தொடச்சு வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஒரு அட்டை பாக்ஸ்ல போட்டு கட்டி வச்சிருக்கேன். அத மட்டும் இப்ப எடுத்துட்டு வரணும். சரிடி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏ பரிமளா பாட்டி, அம்மா மவளும் சேர்ந்து பண்ற வேலையெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன கீதா, என்னாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஏ கீதா, கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. நீங்க கேட்காம இருந்தால நானும் கேட்காம இருக்க முடியுமா? சின்ன பொண்ணுக்கு என்ன யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாவளோ? ஏ கீதாக்கா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுதிய? என்ன மேனகா, இதெல்லாம் ஒரு நியாயமா? மாமியார் சம்மந்திகாரியும் சண்டை போட்டு சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கியா? என்ன சின்ன பொண்ணு, உன்னை இப்படி வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிட்டாவோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. எக்கா, அக்கான்னு மட்டும் கூப்பிட தெரியுது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அக்கா கிட்ட சொல்லணும்னு உனக்கு நினைப்பே இல்ல பத்தியா? இப்ப நானே என் வீட்ல இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே தெரியுது. அதான் என்னமோ ஏதாவது ஓடியே வந்திருக்கோம் நானும் மரகதக்காவும். இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்குன்னு யாரு இல்லன்னு நினைச்சுக்கிடாத. நான் இருக்கேன், மரகதக்கா இருக்காவோ, அப்புறம் கடைக்கு போயிருக்க கமலக்கா கூட இருக்காவோ. இங்க பாருங்க பரிமளா பாட்டி, சின்ன பொண்ணை இப்படி வீட்டை காலி பண்ணதுக்குலாம் நாங்க விடவே மாட்டோம். அடி பாவி கீதாக்கா, நம்ம பிளானையே கெடுத்துருவோம் போலுக்க. எம்மடி கீதா, என் மருமக ஒண்ணும் வீட்டை காலி பண்ணல. நல்லா போய் சொல்லாதியா. அண்ணா மாட்டு வண்டியில அவங்கள பொருள் எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருக்கலாம். ஏக்கா, அதெல்லாம் எங்க மைனிக்குள்ள பொருள் இல்ல, எங்க அம்மாவோட பொருள். மரகதக்கா, கீதாக்காவை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு, கீதா கேட்கவே மாட்டக்கா. நீ கவலையே படாத சின்ன பொண்ணு. உன் சம்மந்திகாரி எப்படி சொல்றா பாத்தியா? உங்க வீட்ல இருக்கப்பட்ட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் பொருள் எல்லாமே உங்க மாமியாருக்குள்ளதா. எல்லாம் உன் மாப்பிள வாங்கி போட்ட பொருள் தானே. அவ எப்படி எல்லாம் பிரிச்சு பேசுதா பாத்தியா? எக்கா, கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருங்க. மேனகா, கீதாக்கா ஏதோ புரியாம பேசுதாவோ, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. இல்ல மைனி, நீங்களே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்க போறேன்? அப்படி சொல்லிடு என் மேனு செல்லம். நீ வண்டியில யாரு? ரமேஷ் தம்பி ஆபீஸ் விட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. மைனி, நானும்
ஆமா, அப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் ஒத்தையிலே அனுப்ப முடியும். உனக்கும் மாட்டு வண்டியில போகணும்னு ரொம்ப நாளா ஆசை தானே, அதுக்கு தானே இந்த வண்டியவே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வண்டியில ஏறு, கிளம்பு. சரி மைனி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எங்க வீட்ல பால் காய்ப்பு, எல்லாரும் வந்துருங்க. சரி மேனு, எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. நீ கிளம்பு, அப்புறம் கீதக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவோ. சரி மைனி. எம்மா, நான் போயிட்டு வரேன். சரி மக்கா, பத்திரமா போயிட்டு வா என்ன? சரிம்மா. மைனி, போயிட்டு வரேன். சரி மேனு, போயிட்டு வா. மக்களே, பாத்து போயிட்டு வா. சரிம்மா. ஏதே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 10 நிமிஷத்துல வாரேன். சரி மர்மோளே. ஏ சின்ன பொண்ணு, என்ன நடக்குதுங்க? வீட்ல இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பொருள் எல்லாத்தையும் உன் சம்மந்திக்காரி தூக்கிட்டு போயிட்டா. நீயும் டாடா காமிச்சல அவள வழி அனுப்பி வைக்க. ஏக்கா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாமலாக்கா இருக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்னு தெரியும் சின்ன பொண்ணு. அதனால தானே இவ்வளவு நேரமா நான் அமைதியாவே நின்னுட்டு இருந்தேன். ஏக்கா, இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் பாக்கிறதுக்கு தான் நல்ல பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுமே சரி கிடையாது. நான் என் மாப்பிள்ளை கிட்ட ஃப்ரிட்ஜை மாத்துங்க, வாஷிங் மிஷினை மாத்துங்க, கிரைண்டரை மாத்துங்கன்னு சொன்னா ஒரு நேரமும் கேட்க மாட்டேக்கா இருக்கா. அதான் வீட்டுல இருக்குல்ல, இதை வச்சே யூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாரு. இப்ப இதை சாக்க வச்சு எல்லா பொருளையும் என் சம்பந்திக்காரி தலையில கட்டிட்டோம்ல. நாளைக்கு என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் ஷோரூம்ல புது ஃப்ரிட்ஜ், புது வாஷிங் மிஷின், புது கிரைண்டர், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருவோம்க்கா. சின்ன பொண்ணு, நீ சரியான ஆளுதான். பின்ன சரியான ஆளை இருக்கிறதுனாலதான் இவகிட்ட எல்லாம் காலம் கழிக்க முடியுது. இவங்க இருந்து எடுத்துட்டு போற எல்லா பொருளும் கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். ஒரு 5-6 மாசம் கழிச்சு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அவளை தானே சொல்லுவாங்க, நீ எந்த பொருளையும் சரியா பாத்துக்கிடல, அதனாலதான் நாசமாயிட்டுன்னு. எல்லா பொருளையும் பழைய விலைக்கு போட்டாலே 5-6 பேர் தம்பளம் தான் கிடைக்கும். இப்ப எங்க மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பாவோ? பரவாயில்ல, நம்ம மருமவா என் மவ மேல என்ன பாசமா இருக்கா, எல்லா பொருளையும் அள்ளி கொடுத்துட்டாளேன்னு நினைப்பாவில்லக்கா. நல்ல ஐடியா தான் சின்ன பொண்ணு. பின்ன இந்த சின்ன பொண்ணு யாரு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவா. ஏக்கா, நாளைக்கு எல்லாரும் என் சம்மந்திக்காரி வீட்டு பால் கைப்புக்கு வந்துருங்க. சரி